ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் அந்த வீடியோ நினைச்சு போகிறேன் அப்லோட் பண்ண போகிறோம். டாப் 25 5 மார்க் இதில் உள்ள கொஸ்டின்ஸை தரவு பண்ணுங்க. இதை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் 5 மார்க் ஃபுல்லாமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவின் தேசிய உணர்வு தோன்ற காரணமான சமூக பொருளாதார காரணிகளை ஆய்க. செகண்ட் கொஸ்டின், தேசிய இயக்கத்துல அந்த மூவரோட பங்களிப்பு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுவும் மிக முக்கியமான கேள்வி. மூன்றாவது கொஸ்டின், தமிழ்நாட்டில் தேசிய இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்து எழுதுக. நான்காவது கொஸ்டின், லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை முன்னிலைப்படுத்துக. ஐந்தாவது கேள்வி, திலகர் மற்றும் அன்னி பெசன்ட் ஆகியோர் கீழ் துவங்கப்பட்ட தன்னாட்சி இயக்கத்தின் செயல்பாடுகளை விளக்குக. ஒத்துழையாமை இயக்கத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் சூழலையும் அதன் விளைவுகளையும் விவரி. ஒத்துழையாமை இயக்கத்தில் இருந்து சட்ட மறுப்பு இயக்கம் எவ்வழியில் மாறுபட்டு இருந்தது? இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்விப்பா. கண்டிப்பா இதை படிச்சுக்கோங்க. அடுத்ததா, இந்திய விடுதலை போரில் மகாத்மா காந்தியின் பங்களிப்பை மதிப்பிடுக. எட்டாவது கொஸ்டின், டாக்டர் அம்பேத்கரின் கல்வி பணி குறித்து குறிப்பாக ஒதுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதிக்காக அவர்களின் செயல்திறனை முதன்மைப்படுத்தி விளக்குக. ஒன்பதாவது கேள்வி, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போக்கினை விவாதிக்கும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. 10வது கேள்வி, ராஜாஜி திட்டம் பற்றி ஒரு பத்தி எழுதுக. 11வது கேள்வி, இந்திய விடுதலை இயக்க வரலாற்றின் கடற்படை களம் சிறப்பான அத்தியாயம் என ஏன் கருதப்படுகிறது? இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். 12வது கேள்வி பாருங்க. 12வது கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பா என்ன படிச்சுக்கோங்க. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கேள்விகளை மட்டுமாவது நீங்க தரவு பண்ணுங்க. ஜஸ்ட் 25 கொஸ்டின் தான் இருக்கு. இந்த 25 கொஸ்டினை ஃபர்ஸ்ட் முடிங்க. இந்த 25 கொஸ்டினை முடிச்சாலே நீங்க பப்ளிக்ல உங்களுக்கு இந்த 25க்குள்ளதான் இருந்து மேக்சிமம் வரும். கண்டிப்பா எல்லா 5 மார்க்கும் உங்களால அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 25 கொஸ்டினை முடிங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் டைம் இருந்தால் மற்ற கேள்விகள் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா உட்காந்து படிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்க வேண்டிய கொஸ்டின் இந்த 25 கொஸ்டின். சுதந்திர இந்தியாவில் ஏற்பட்ட கல்வி முன்னேற்றம் குறித்து மதிப்பிடுக. வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து உங்க 2 மார்க் 3 மார்க் எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்க. அடுத்ததா 14, பகத்சிங் புரட்சிகர தேசியவாத மற்றும் புரட்சிகர நடவடிக்கை எவ்வாறு அவரை தூக்கு மேடைக்கு சென்றது? அந்த கொஸ்டின். அடுத்ததாக 15வது கேள்வி, முதல் 5 ஆண்டு திட்டங்களில் சாதனைகளை மதிப்பிடுக. 16, இந்திய விடுதலைக்கு பின் ஏற்பட்ட அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வளர்ச்சி குறித்து ஆய்க. 17, அமெரிக்கா விடுதலை போருக்கான காரணங்கள், அதன் போக்கு, விளைவுகளை குறித்து விவாதிக்கவும். 18, தொழில் புரட்சிக்கு ஏன் முதலில் இங்கிலாந்தில் தொடங்கியது? நவீன சமூகத்தின் மீது அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது? ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்ததா பாருங்க 19, இத்தாலி இணைவு எவ்வாறு சாத்தியமாக்கப்பட்டது அப்படின்றது இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. தென் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா 21 22 டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பா இந்த 21வது கேள்வியும் 22வது கேள்வியும் கட்டாயமா என்ன செஞ்சிருங்க அப்படின்னா படிச்சிருங்க. 2 மார்க் 3 மார்க் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக நினைச்சிடறேன் அப்படின்னு அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24வது கேள்வி, அணிசேரா இயக்கத்தின் இலக்குகளையும் நோக்கங்களையும். இந்த கேள்வி எக்ஸாம்பிள் கன்ஃபார்மாக வரும். ஸோ அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ லாஸ்ட் கொஸ்டின் 25வது கொஸ்டின். இதை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிங்க. இதை நீங்கள் படித்து முடிக்க முடியும். உங்களுக்கு நான் 2 மார்க் 3 மார்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் உங்களுக்கு என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.